குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து டைனமிக்ஸ் கிளாஸில் வந்து ரேஞ்ச் ஆன் த இன்க்ளைன்டு பிளேன். ஸோ இன்க்ளைன்டு பிளேனில் வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ இதுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஆன் எ பிளேன். ஸோ இதுதான் வந்து ஒரு பிளேன் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். இந்த பிளேனில் வந்து ஒரு பாயிண்ட் பி அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்ணிக்கிடுவோம், விச் இஸ் இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் பீட்டா டு த ஹரிசான். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஹரிசான்டல் லெவலோட பீட்டா அப்படிங்கிற இந்த ஆங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு பார்ட்டிக்கிளை வந்து இப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? a particle is projected with a velocity u. ஸோ இந்த பார்ட்டிக்கலோட வெலாசிட்டி வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து u அப்படிங்கிறது at an angle alpha with the horizontal. ஸோ இந்த பார்ட்டிக்கல் வந்து இப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்ட் ஆகக்கூடிய பார்ட்டிக்கல் வந்து ஹரிசாண்டல் லெவலோட வந்து ஆல்ஃபா அப்படிங்கிற ஆங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுது. இன் எ பிளேன் பாசிங் த்ரூ த நார்மல் டு த இன்க்ளைன்டு பிளேன் அண்ட் த லைன் ஆஃப் கிரேட்டஸ்ட் ஸ்லோப். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து லெட் பி பி த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ பிங்கிறத வந்து பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அண்டு த பார்ட்டிக்கல் ஸ்ட்ரைக் த இன்க்ளைன்டு பிளேன் அட் த பாயிண்ட் ஓ. ஸோ ஓங்கிற பாயிண்டில் தான் இந்த வந்து பார்ட்டிக்கல் வந்து ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. இன்க்ளைன்டு பிளேன் அட் Q, இது ஓ கிடையாது, Q. ஓகேவா? அந்த பார்ட்டிக்கல் ஸ்ட்ரைக் த இன்க்ளைன்டு பிளேன் அட் Q. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு Q அப்படிங்கிற பாயிண்ட். இந்த பாயிண்டில் தான் வந்து பார்ட்டிக்கல் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது இன்க்ளைன்டு பிளேனோட. ஸோ அப்போ இந்த PQவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரேஞ்ச். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அது ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த PQங்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ரேஞ்ச் ஆன் த இன்க்ளைன்டு பிளேன். இந்த PQங்கிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம R அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். Taking P as the origin and the horizontal and vertical through P as the axis of x and y respectively. So horizontal axis x no, vertical axis வந்து y அப்படின்னு எப்பவும் போல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் வந்து நமக்கு என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். y is equal to x tan alpha minus gx square by 2u square cos square alpha அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் ஏற்கனவே பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைலிஸ் பேரபோலால டெரைவ் பண்ணிட்டோம். ஸோ இதை கன்சிடர் பண்ணிட்டோம். கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் ட்ரா QN பெர்பெண்டிகுலர் டு த ஹரிசாண்டல். ஸோ QN அப்படிங்கிற இந்த பெர்பெண்டிகுலரை வந்து வரைய போகிறோம். இந்த ஹரிசாண்டல் ஆக்சஸ்க்கு பெர்பெண்டிகுலராக வந்து இந்த QN அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அப்போ இந்த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் Q என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்தா ப்ரொஜெக்டைலிஸ் பேரபோலால பார்த்துருப்போம்ல. ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து U cos ஆல்ஃபா அப்படின்னும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டை வந்து U sin ஆல்ஃபா அப்படின்ட்டு பார்த்துருப்போமா. ஸோ இப்போ இங்கே ஆங்கிளை பொறுத்த வரையில் இந்த ஆங்கிள் வந்து பீட்டா. அதை மாதிரி இங்கே வெலாசிட்டியை வந்து நம்ம என்னென்ன வச்சுருக்கிறோம் அப்படின்னா வந்து RPQங்கிற இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்னென்ன வச்சுருக்கிறோன்னா வந்து R அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ இந்த Qங்கிற பாயிண்ட்டோட ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்னது வரும் அப்படின்னா R cos பீட்டா R sin பீட்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போ R cos பீட்டா R sin பீட்டா அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த R cos பீட்டாவை நம்ம எக்ஸ்ன்னும் R sin பீட்டாவை ஒய்னும் எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பாத்தில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ ஒய்க்கு பதிலாக R sin பீட்டான்னு போடுவோம், எக்ஸுக்கு பதிலாக R cos பீட்டா tan ஆல்ஃபாங்கிறது அப்படியே இருக்கும். G/2u square cos square ஆல்ஃபாவை அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸுக்கு பதிலாக R cos பீட்டான்னு போட்டோன்னா இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். So then multiply by 2u square cos square alpha and cancelling R throughout. ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 2u square cos square alphaவால் மல்டிபிள் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து த்ரூஅவுட்டாக ஆரை வந்து நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு என்னது இருக்குது இங்கே R sin beta is equal to R cos beta tan alpha minus G R square cos square beta divided by 2u square cos square alpha அப்படின்ட்டு இருக்குது. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து த்ரூஅவுட்டாக வந்து ஒரு ஆரை வந்து கேன்சல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து 2u square cos square alphaவால் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போது 2u square cos square alpha sin beta
is equal to 2u square cos square alpha cos beta tan alphaவை வந்து sin alpha by cos alpha அப்படின்ட்டு எழுதிக்கலாம் மைனஸ் gr cos square beta அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து gr cos square beta மட்டும் நம்ம ஒரு சைடு வச்சுக்கணும். அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா இதை வந்து இந்த சைடு கொண்டுட்டு வந்து மைனஸில் எழுதிக்கலாம், இதை அந்த சைடு கொண்டுட்டு போய் ப்ளஸில் எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா 2u ஸ்கொயர் ஒரு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா இதுவாச்சு அப்படின்னா ஒரு இந்த காஸ் பீட்டாவை முதல்ல எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படிங்கிறது ஒரு டேர்மு மைனஸ் போட்டு 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படிங்கிறது இன்னொரு டேர்மு ஈக்குவல் டு gr காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ இதுலேருந்து ரெண்டுத்துலேருந்து எதை பொதுவாக எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எதை பொதுவாக எடுக்கலாம், காஸ் ஆல்ஃபா இங்கே ஒரு காஸ் ஆல்ஃபா ரெண்டுத்தையும் பொதுவாக எடுக்கலாமா. அப்போ காஸ் பீட்டா சைன் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா சைன் ஆல்ஃபா காஸ் இது வந்து சைன் ஆல்ஃபா இது வந்து சைன் ஆல்ஃபா ஓகேவா. அப்போ காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு இருக்குது. ஸோ அப்போ இதனோட ஃபார்முலா என்னதுன்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி மைனஸ் சைன் ஏ காஸ் பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு இருக்குது ஓகேவா. இப்போ நியூமரேட்டரில் என்ன காமனாக எடுக்கலான்னு சொன்னேன், 2u ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபா இதை வந்து காமனாக எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ காமனாக எடுத்தான்னா ப்ராக்கெட்குள்ளே என்னது பாக்கி இருக்குன்னா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டான்னு இருக்கும் மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்ட்டு இருக்கும் டிவைடட் பை ஜி காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இதுதான் வந்து ஆரோட வேல்யூ. அதுக்கப்புறம் சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி எப்படி எழுத முடியும் அப்படின்னா சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ 2u ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம் டிவைடட் பை ஜி காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் ஆன் த இன்க்ளைன்டு பிளேன். ஸோ இதை தான் வந்து இங்கே டெரைவ் பண்ணியிருப்பாங்க ரேஞ்ச் ஆன் த இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்ட்டு ஓகேவா. இது 5 மார்க்குக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இதுக்கே வந்து அலிட்டர் மெத்தட்னு கொடுத்துருப்பாங்க, இது வந்து அனதர் மெத்தட். ஸோ அனதர் மெத்தட் நமக்கு தேவை கிடையாது, ஏதாவது ஒரு மெத்தட் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணால் போதும். ஸோ 5 மார்க் கேட்டாங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் வந்து எழுத வேண்டியது இருக்கும் ஓகேவா. சரி, ஸோ நெக்ஸ்ட்டு என்னது பார்த்தோம் அப்படின்னா வந்து டு ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் த இன்க்ளைன்டு பிளேன். ஸோ கிரேட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அந்த இன்க்ளைன்டு பிளேனில் அது போகக்கூடிய இந்த கிரேட்டஸ்ட் ஹைட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது ஈக்குவல் டு ஹாஃப் த டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இட் இஸ் கிரேட்டஸ்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் தி டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும் இதில். சரி, ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமில் பார்த்தோம்ல இதே டயக்ராமை தான் வந்து நம்ம இங்கே கன்சிடர் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இப்போ இதே டயக்ராமை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா let us consider the motion perpendicular to the inclined plane. ஸோ இங்கே இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் என்னது அப்படின்னா u sin alpha minus beta, u sin of alpha minus beta இதுதான் வந்து இனிஷியல் வெலாசிட்டி இன் திஸ் டைரக்ஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஏன்னா நமக்கு இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ஃபாவா, இந்த மொத்த டிஸ்டன்ஸ் வந்து பீட்டாவா. அப்போ உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தேவை அப்படின்னா வந்து அது ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவா. இது தானே வந்து உங்களுக்கு இன்க்ளைன்டு பிளேனு. அப்போ நமக்கு வந்து இதனோட வெலாசிட்டி வெர்டிக்கல் வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா u sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இதுதான் வந்து வெர்டிக்கல் வெலாசிட்டியாக இருக்கும். ஸோ அதை மாதிரி ஆக்சலரேஷன் என்னது அப்படின்னா வந்து ஜி காஸ் பீட்டா அப்படிங்கிறது வெர்டிக்கல் ஆக்சலரேஷன் வந்து ஜி காஸ் பீட்டா அப்படின்னு வந்து நமக்கு இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இந்த ஃபார்முலா தெரியுமா, என்ன ஃபார்முலா, u sin y is equal to வெர்டிக்கல் வெலாசிட்டிங்கிறது என்னது அப்படின்னா வந்து u sin ஆல்ஃபா
into t minus half gt square. இது ஏற்கனவே வந்து நம்ம path of projectile is parabola அந்த ப்ராப்ளமில் பார்த்துருக்கோம்ல. u sin alpha into t minus half gt square தான் வந்து vertical displacement, vertical velocity அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து vertical velocity வந்து u sin of alpha minus beta, அதனால அதை போட்டிருக்கோம் into t minus half வெர்டிக்கல் ஆக்சலரேஷன் வந்து g cos பீட்டா அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதனால் ஹாஃப் ஜிடி ஸ்கொயருக்கு பதிலாக g cos பீட்டா இன்ட்டு டி ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது கிடைக்கும்? dy by dt u sin of alpha minus பீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டு டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதனால அது மாதிரி டீயை வச்சுக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் ஜி காஸ் பீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டு ஹாஃபு டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t. அப்போ டி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இது மட்டும் கிடைக்கும். அது மாதிரி டி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு ஜி காஸ் பீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அதனால் அந்த டேர்ம் வந்து வராது. ஸோ அகைன் செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இது வந்து டிஏ இல்லைங்கிறதுனால இந்த டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 மைனஸ் ஜி காஸ் பீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டு டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அதனால் ஆன்சர் என்னது கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஜி காஸ் பீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும். கிளியராகவே இது வந்து நெகட்டிவ் வேல்யூ தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஏன்னா மைனஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போ வந்து நமக்கு இது ஏற்கனவே பார்த்தோம்ல, ஒய் ஒரு ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டு அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதை செகண்ட் டிஃபரன்ஷியேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நெகட்டிவ்னு கிடச்சிதுன்னா கிடச்சிருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம மேக்ஸிமம் அப்படின்ட்டு சொல்லுவோம். therefore நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா dy by dtயை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இதுதானே வந்து உங்களுக்கு dy by dt. ஸோ இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும்னா என்ன கிடைக்கும்? இதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போட்டு கொண்டுட்டு போனால் ஈக்குவல் டு ஜி காஸ் பீட்டா இன்ட்டு டீன்னு கிடச்சிரும். அப்போ டி தேவைன்னா ஜி காஸ் பீட்டாவை டிவைட் பண்ணால் போதும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு ஜி காஸ் பீட்டா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கிடச்சிருக்கிற இந்த டீயோட வேல்யூவை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு என்னவாகும் அப்படின்னா யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு டி அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ டீயோட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். -1/2 ஜி காஸ் பீட்டா இன்ட்டு டி ஸ்கொயர்னு இருந்துச்சு, அதனால டீயை வந்து ஸ்கொயர் பண்ணி போட்டாச்சு. ஸோ அப்போ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். யூ இன்ட்டு யூ வந்து யூ ஸ்கொயர், சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 2 தடவை இருக்கிறதுனால சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டிவைடட் பை ஜி காஸ் பீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும். மைனஸ் யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இந்த டேர்ம் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு ஜி காஸ் பீட்டா ஒரு ஜி காஸ் பீட்டா கேன்சல் ஆகும். அப்போ நியூமரேட்டரில் யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டிவைடடு பை 2 டைம்ஸ் ஜி காஸ் பீட்டா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் வந்து கிட்டத்தட்ட ஒரே டேர்ம்ஸ் தான். இது அப்படியே காமனாக எடுத்திங்கன்னா 1 - 1/2 அப்படின்ட்டு இருந்திருக்கும் எல்லாத்தையும் காமனாக எடுக்கும்போது. ஸோ இதனோட வேல்யூ வந்து 1/2வா. அப்போ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்னது கிடைக்கும்னா ஒய்யோட வேல்யூ வந்து யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு 2g காஸ் பீட்டா அப்படின்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கிரேட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் த இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஆல்சோ டைம் டு திஸ் கிரேட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், டைம் என்னன்னா இதுதான் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோமா. ஸோ இந்த டைம் ஆஃப் லைட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். டைம் ஆஃப் லைட்டுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா 2 டைம்ஸ் யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டிவைடட் பை ஜி காஸ் பீட்டா அப்படின்ட்டு தெரியும். ஸோ இதை வந்து பாதியால் டிவைட் பண்ணால் தானே இந்த 2 கேன்சல் ஆகி இந்த ஆன்சர் நமக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ அதனால என்ன சொல்லிடலாம் அப்படின்னா டைம் டு த கிரேட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு half the time of flight அப்படின்ட்டு வந்து நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ the time to the greatest distance is equal to this, which is clearly half the time of flight அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஸ்டின், இதுக்கும் வந்து இது வரைக்கும் தான் ப்ரூஃப் உண்டு. இதுக்கப்புறம் உள்ளது வந்து அனதர் ப்ரூஃப். ஸோ நமக்கு அனதர் ப்ரூஃப் வந்து தேவைப்படாது. சரி, நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னது அப்படின்னா டு டிட்டர்மைன் when the range on the inclined plane is maximum given the magnitude u of the velocity of
ப்ரொஜெக்ஷன். ஸோ நம்ம என்னது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இதில் வந்து டிட்டர்மைன் த ரேஞ்ச் ஆன் த இன்க்ளைன்டு பிளேன் இஸ் மேக்ஸிமம். ஸோ ரேஞ்ச் ஆன் த இன்க்ளைன்டு பிளேன் இருக்குல்ல, அது எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் given the magnitude of the velocity of projection. சரி, ரேஞ்ச் ஆன் த இன்க்ளைன்டு பிளேனுக்கு ஃபார்முலா என்னது? ஸோ இதுதான் வந்து நமக்கு தெரியும். ஏற்கனவே ரேஞ்ச் ஆன் த இன்க்ளைன்டு பிளேன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா 2u² cos alpha sin of alpha minus beta divided by g cos square beta அப்படின்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். அதாவது u² cos beta இதை வந்து தனியாக எழுதிக்கிடுவோம். இது போக என்னது இருக்குன்னா 2 cos alpha sin alpha minus beta அப்படின்ட்டு இருக்குதா. ஸோ இதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா இது 2 cos a sin b. அப்போ 2 cos a sin bயோட வேல்யூ வந்து sin a plus b அப்படின்ட்டு வரும். அப்போ a plus b அப்படின்ட்டு போடலாம். மைனஸ் sin a minus b போடணும். அப்போ ஆல்ஃபா மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்ட்டு போடணும். ஸோ போட்டோம் அப்படின்னா வந்து sin 2 alpha minus beta மைனஸ் sin beta அப்படின்ட்டு கிடைக்கும். அதாவது 2 cos a sin b is equal to sin a plus b மைனஸ் sin a minus b அந்த ஃபார்முலாவில் வந்து எழுதியிருக்குது. ஸோ எழுதியிருந்தால் ப்ராக்கெட்குள்ளே உள்ள டேர்ம் வந்து இதை மாதிரி கிடைக்கும். sin 2 alpha minus beta மைனஸ் sin beta அப்படின்ட்டு. ஸோ இப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா இப்போது u² g cos square betaங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஸோ அப்போ ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா எது மேக்ஸிமமாக இருந்தால் போதும் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து ப்ராக்கெட்குள்ளே இல்லை, இந்த டேர்ம் வந்து மேக்ஸிமமாக இருந்தால் போதும். ஸோ ப்ராக்கெட்குள்ளே உள்ள டேர்ம் வந்து மேக்ஸிமமாக இருக்கிறதுக்கு வந்து சைன் வேல்யூ வந்து மேக்ஸிமம், ஏன்னா இது வந்து சைனை டிபெண்ட்டு. ஸோ சைன் வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா sin 2 alpha minus beta வந்து கிரேட்டஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதனோட கிரேட்டஸ்ட் வேல்யூ என்னது அப்படின்னு நமக்கு தெரியும்னா π/2 அப்படின்ட்டு தெரியும். ஸோ சைனோட கிரேட்டஸ்ட் வேல்யூ வந்து sin π/2 தான் வந்து 1 அப்படின்ட்டு தெரியும். ஸோ 2 alpha minus beta ஈக்குவல் டு π/2 அப்படின்னா அப்போ 2 alpha ஈக்குவல் டு π/2 ப்ளஸ் பீட்டா அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து π/4 ப்ளஸ் பீட்டா/2ன்னு கிடைக்கும். 2வை வச்சு டிவைட் பண்ணிட்டோன்னா ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து π/4 ப்ளஸ் பீட்டா/2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். சரி, இப்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இதை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை நம்மளால் எப்படி எழுத முடியும்னா 2 alpha minus beta மைனஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை, ஆனால் 2 alpha மைனஸ் பீட்டாவோட வேல்யூ தான் π/2வா. அப்போ இதை வந்து நம்ம π/2 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து π/2 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு. ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ இந்த டயக்ராம் இருக்குல்ல, ரேஞ்ச் ஆன் த இன்க்ளைன்டு பிளேனில். ஸோ இதே டயக்ராமை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதிலேருந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்னது வருதுன்னு பார்ப்போமா. ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்னது வருதுன்னு பார்க்கணும். ஆல்ஃபா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த TPN இதுதான் வந்து ஆல்ஃபான்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, இந்த ஆங்கிளில் தான் வந்து நம்ம ஆல்ஃபான்னு கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பீட்டாங்கிறது வந்து QPN இதை தான் வந்து நம்ம வந்து பீட்டா அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இதுலேருந்து இது கழிச்சோன்னா கிளியராக கிடைக்கக்கூடியது வந்து இந்த பகுதியை தான் கிடைக்குமா. மொத்த பகுதியிலேருந்து இந்த பகுதியை கழிச்சிட்டா கிடைக்கக்கூடியது என்னது அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் TPQ இதுதான் வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ நமக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து என்னது கிடச்சிருக்கு அப்படின்னா YPT 90 minus alpha. ஸோ 90 minus alpha is equal to TPY அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ TPY இது தானே 90 minus alpha. ஏன்னா YPN இது வந்து 90, TPNங்கிறது வந்து ஆல்ஃபா. இப்போது அப்போ நம்ம என்ன சொல்லிடலான்னா 90 மைனஸ் ஆல்ஃபானா YPN மைனஸ் TPN போடுவோம். ஸோ YPNங்கிறது வந்து இது,
டிபிஎன்னுங்கிறது வந்து இது. மொத்தத்துலேருந்து இந்த பகுதியை கழிச்சா இந்த பகுதி கிடைக்கும். இந்த பகுதி என்னது அப்படின்னா டிபிஒய் அப்படிங்கிற பகுதி. அப்போ 90 மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து டிபிஒய் அப்படின்ட்டு சொல்லலாமா? ஸோ சொல்லிட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், நம்ம இதானே பார்த்துட்ருக்குறோம். சரி, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 90 மைனஸ் ஆல்ஃபா. 90 மைனஸ் ஆல்ஃபா வந்து டிபிஒய், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து டிபிக்யூ. ஸோ எல்ஹெச்எஸ் ரெண்டுமே ஈக்குவல்னா ஆர்ஹெச்எஸ் ரெண்டுமே ஈக்குவலு. அதனால டிபிக்யூ ஈக்குவல் டு டிபிஒய் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ டிபிக்யூ ஈக்குவல் டு டிபிஒய்னா டிபிங்கிறது என்னது அப்படின்னா த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஃபார் மேக்ஸிமம் ரேஞ்ச். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு உண்டான டைரக்ஷன். ஓகேவா? பைசெக்ஸ் த ஆங்கிள் பிட்வீன் த வெர்டிக்கல் அண்ட் த இன்க்ளைன்டு பிளேன். ஸோ அப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் என்னது கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதில் u ஸ்கொயர் பை ஜி காஸ் ஸ்கொயர் பீட்டா, 2 ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ π/2வா? அப்போ சைன் π/2 வந்து 1 அப்படின்ட்டு தெரியுமா? மைனஸ் சைன் பீட்டா அப்படின்ட்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ u ஸ்கொயர் பை ஜி காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் பீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதை வேணால் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிக்கிற முடியும். ஸோ எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணியிருப்போம் அப்படின்னா u ஸ்கொயர் பை ஜி காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படின்ட்டு இருக்குது, 1 மைனஸ் சைன் பீட்டான்னு இருக்குது. இதை வந்து 1 ப்ளஸ் சைன் பீட்டா பை 1 ப்ளஸ் சைன் பீட்டா காஞ்சுகேட்டால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியில் போடலாம். அப்போ ஜி காஸ் ஸ்கொயர் பீட்டா போட்டோன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியில் போட்டால் 1 மைனஸ் டிவைடட் பை நமக்கு 1 ப்ளஸ் சைன் பீட்டா அப்படியே இருக்கும். ஓகேவா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் நத்திங் பட் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது தெரியும், பை 1 ப்ளஸ் சைன் பீட்டா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா u ஸ்கொயர் பை ஜி இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் பீட்டா அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். இதுதான் வந்து மேக்ஸிமம் ரேஞ்சோட வேல்யூ. ஸோ நம்ம எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா வந்து ஃபைனல் ஆன்சரில் வந்து u ஸ்கொயர் பை ஜி இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் பீட்டா அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதியிருப்போம். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரேஞ்ச் ஆன் த இன்க்ளைன்டு பிளேன். ஸோ ஒரு இன்க்ளைன்டு பிளேனோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ இது இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிரேட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் வந்து என்ன அப்படிங்கிறத வேல்யூ கண்டுபிடிச்சி அது இட் இஸ் ஈக்குவல் டு half த டோட்டல் டைம் ஆஃப் லைட் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் த இன்க்ளைன்டு பிளேன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது 3 செக்ஷன்ஸையும் மட்டும் இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள். தேங்க்யூ.